எத்திக்ஸ் இன் அட்வர்டைஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். அதாவது விளம்பரங்களில் விளம்பர நிறுவனங்கள், விளம்பரத்துறை, விளம்பரம் சார்ந்த விஷயங்களை விளம்பரம் எப்படி செய்யணும், விளம்பர வடிவமைப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது விளம்பர வடிவமைப்பு, அதாவது நம்ம அட்வர்டைஸிங் டிசைன் சொல்கிறோம். ஸோ அட்வர்டைஸிங் மக்களுக்கு என்ன மாதிரியான தகவலை கொடுக்குது, அது எப்படி வடிவமைக்கப்படுகிறது, அது எப்படி முறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எத்திக்ஸ்ன்னு பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு நேர்த்தியாக இருக்கணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், அடுத்தவங்களை புண்படுத்தாமல் சொல்லணும், இப்படி பல்வேறு விஷயங்கள் விளம்பரங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அட்வர்டைஸிங்னா என்ன நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அட்வர்டைஸிங் இஸ் ஏ மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் தட் எம்ப்ளாய்ஸ் அண்ட் ஓப்பன்லி ஸ்பான்சர்ட் non-personal message to promote or sell a product, service or idea. Advertising is a marketing communication that employs an openly sponsored non-personal message to promote or sell a product. It's a paid announcement, one-way communication, personal or non-personal, promotional tool, wide applicability, use of media, difference in objectives. ஸோ அட்வர்டைஸிங்கை நம்ம இத்தனை விதமான பர்செப்ஷனோட நம்ம பார்க்கலாம். இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் விச் எய்ம்ஸ் அட் கிரியேட்டிங் அவேர்னஸ், இன்ஃபார்மிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். இட் இஸ் எ வெல் நோன் ஃபேக்ட் தட் வெதர் வி ரெக்கக்னைஸ் இட் ஆர் நாட், அட்வர்டைஸிங் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். விளம்பரங்கள், விளம்பரத்துறை, விளம்பரம் சார்ந்த விஷயங்கள் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. இட் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். The main objective of advertising is to attract new customers while retaining the existing ones by specifying the target group and reaching them with a persuasive yet effective message. In this way, a simple ad campaign can have a drastic impact on the buying behavior of the customer. ஒரு சாதாரண அட்வர்டைசிங் கேம்பெயின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் விளைவையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடியது. கன்சியூமர், அதாவது பயனாளி, பயன்படுத்தக்கூடியவர், பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் மத்தியில் ஒரு ஆட் கேம்பெயின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்போ இந்த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்வர்டைசிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த என்னெல்லாம் எப்படி முறைப்படுத்தப்படுகிறது, விளம்பரங்கள் எப்படி முறைப்படுத்தணும், எப்படி அதை தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ethics. So advertising ethics are the moral principles that govern how a business communicates with members of its target audience. Advertising has a set of defined principles that outline the type of communication that can take place between a potential buyer and a seller of goods or services. The purpose of advertising is to increase sales and generate more brand awareness. Good advertising can appeal to a wide audience and generate more demand for a product or service. இப்போ இதில் நிறைய பிரின்சிபிள்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம், எப்படிலாம் செய்யலாம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங் எத்திக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The explosion of new media, new technologies and new opportunities is transforming the marketing and advertising landscape and revolutionizing the way the industry conducts business. The only constant is the need for transparency. The Institute for Advertising Ethics was created to inspire advertising, public relations, and marketing communications professionals to practice the highest personal ethics in the creation and distribution of commercial information to consumers. So now we are going to see about the Institute of Advertising Ethics. What is the Institute of Advertising Ethics and what are the principles framed by that institute? அதான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். The Institute of Advertising Ethics was administered by the American Advertising Federation, AAF, in partnership with Reynolds Journalism Institute, RJI, and Missouri School of Journalism. ஸோ இந்த ஒரு நிறுவனங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் தான் the Institute of Advertising Ethics உருவாக்கப்பட்டிருக்கு. The Institute for Advertising Ethics, the IAE, was built upon the following 8 principles and practices which convey how all forms of communication should do what is right for consumers, which in turn is right for business. So Institute of Advertising Ethics உருவாக்கிய அந்த
கோட் ஆஃப் கான்டக்டை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். 8 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பிரின்சிபிளும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஸோ பிரின்சிபிள் 1, advertising, public relations, marketing communication, news and editorial all share a common objective of truth and high ethical standards in serving the public. Research shows that consumers place high value in honest and ethical advertising. அதாவது advertising, public relation, marketing communication, news and editorial all share a common objective of truth and high ethical standards. அதாவது உண்மையும் ஒரு நேர்த்தியும், அதாவது ஒரு ரெகுலேஷன், ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் சரியான ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு கருத்து, ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். பப்ளிக் மத்தியில் எப்படி நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து ஒரு பிரின்சிபல் 1 என்ன சொல்லுதுன்னா, உண்மையாக இருக்கணும், எந்த விஷயத்தை சொன்னாலும் உண்மையாக சொல்லணும், ஜெனியூனாக இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். பப்ளிக் மத்தியில் ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது உண்மையாக இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ தான் வந்து கன்சியூமர்ஸ் வந்து அந்த அந்த நிறுவனத்தையோ அல்ல அந்த ப்ராடக்ட் மேலேயோ ஒரு மதிப்பை ஏற்படுத்தி அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதை வாங்குவாங்க. ஸோ அதனால் எத்திக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிரின்சிபல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, அட்வர்டைசிங், பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்ட் ஆல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் ஹேவ் அன் ஆப்ளிகேஷன் to exercise the highest personal ethics in the creation and dissemination of commercial information to consumers. ஸோ கமர்ஷியல், அதாவது கன்சியூமர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹையஸ்ட் பர்சனல் எத்திக்ஸோடு இருக்கும். அதுதான் வந்து இந்த ப்ரொஃபஷனல்ஸு, பப்ளிக் ரிலேஷன்ஸு, மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பிரின்சிபல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அட்வர்டைசர்ஸ் should clearly distinguish advertising, public relations and corporate communication from news and editorial content and entertainment, both online and offline. அதாவது நியூஸு, எடிட்டோரியல், என்டர்டெயின்மெண்ட் இதுக்கும் வித்தியாசம் தெரியணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. அட்வர்டைசிங் வேறு, விளம்பர செய்தி, விளம்பரங்கள் வேறு, எடிட்டோரியல் வேறு, நியூஸ் வேறு, இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது, மக்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்டர்டைன்மெண்ட் இது வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ஒரு முறைப்படுத்தணும். அதான் பிரின்சிபல் 3. As we continue to blur the line between commercial communication and editorial content, consumers are increasingly being misled and treated unethically. To avoid consumer confusion and mistrust, the industry must strive to clearly separate paid advertising from actual news. ஸோ paid advertisement அதுக்கும் ஆக்சுவல் நியூஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வந்து காட்டணும். பிரின்சிபல் 4, advertisers should clearly disclose all material conditions such as payment or receipt of a free product, affecting endorsements in social and traditional channels, as well as the identity of endorsers, all in the interest of full disclosure and transparency. ஒரு ஆஃபர் தரோம், ஒரு ஃப்ரீ கொடுக்குறோம், ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பொருளை வாங்கணும், ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கும்போது ஒரு பாட்டில் ஃப்ரீயாக தரோம், அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அது வந்து உண்மையாக இருக்கணும். அதை வந்து சொல்லிவிட்டு மெசேஜை சொல்லிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடாது, கடையில் போனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ என்ன மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் விளம்பரத்தில் ஷுட் பி ஃபாலோ, அதுக்கான சரியான தகவல் இருக்கணும், அதற்கான ஒரு அங்கீகாரம். த பாப்புலாரிட்டி ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் ரைசஸ் கொஸ்டின்ஸ் அபவுட் தி credibility ஆஃப் content. Advertisers must be transparent about whether bloggers are expressing their own opinions or being compensated by a brand. There must also be full disclosure regarding the authenticity of comments on Facebook, Twitter and other social media platforms. ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஒரு விஷயத்தை விளம்பரம் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது எத்திக்கலாக தப்பாயிடும். ஸோ அதனால் எந்த விஷயத்தையும் என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறோம், என்னெல்லாம் சொல்லியிருக்கோம், அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அந்த credibility ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ பிரின்சிபல் 5, advertisers should treat consumers fairly based on the nature of the audience to whom the ads are directed and the nature of the product or service advertised. Who is the target audience? யாருக்காக இந்த விளம்பரம்? அவங்கக்கிட்ட ஃபேராக இருக்கணும். எதுக்காக செய்யணும் அதை? It should be clear and crisp. Extra care must be used when advertising to children and other vulnerable audiences to avoid misleading or mistreating them. குறிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். Advertisers should also use discretion based on the nature of the product or service.
எஸ்பெஷலி ஆல்கஹால் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். மருத்துவம் சார்ந்த ஆல்கஹால் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து விளம்பரம் பண்ணும்போது சரியான தகவலை கொடுக்கணும், தப்பான தகவலை கொடுக்கக்கூடாது. எந்த மாதிரியான விளம்பரங்கள்லாம் வரணுங்கிறதும் முக்கியம். Principle 6. Advertisers should never compromise consumers' personal privacy in marketing communication, and their choices as to whether to participate in providing their information should be transparent and easily made. Consumers' personal privacy in marketing is very important. ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அவங்க டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அவங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கணும். அவங்களுடைய ப்ரைவசியை வந்து எந்த வகையிலையும் பாதிக்காத அளவுக்கு விளம்பரங்கள் வந்து வெளியிடப்படணும். As marketers develop increasingly advanced means of online behavioral targeting, consumers worry about their privacy in response to consumer concerns and government warnings. Principle 7. Advertisers should follow federal, state and local advertising laws and cooperate with industry self-regulatory programs for the resolution of advertising practices. So federal, state advertising laws வந்து ஃபாலோ பண்ணணும். advertisers, advertising agencies, manufacturers should follow the state regulations. The Federal Trade Commission, Better Business Bureau and Food and Drug Administration are just a few of the regulatory bodies that advertisers can look to for guidance regarding ethical practices. The advertising industry has also created an exceptional self-regulatory program called the National Advertising Review Council that covers both adult and children's advertising. ஸோ அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ப்ரோக்ராம் இருக்குது, நேஷ்னல் அட்வர்டைசிங் ரிவ்யூ கவுன்சில். ஸோ அட்வர்டைசிங்கை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெவ்யூ கவுன்சில், தட் இஸ் கால்ட் என்ஏஆர்சி. ஸோ அடல்ட் அண்ட் சில்ட்ரன் அட்வர்டைசிங்லாம் அவங்க வந்து அதனுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து வரையறுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் 8, இது 8 பிரின்சிபல் நான் சொன்னேன். இப்போ 8வது பிரின்சிபல் என்னன்னு பார்க்க போகிறோம். Advertisers and their agencies and online and offline media should discuss privately potential ethical concerns, and members of the team creating ads should be given permission to express internally their ethical concerns. So விளம்பரம் சார்ந்த நிறுவனங்கள், அது துறை சார்ந்தவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும். அவங்க மெம்பர்ஸ் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கும் வந்து நம்ம ஒரு பர்மிஷன் தரணும். அவங்களையும் நம்ம இப்போ அந்த டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் தரணும். அப்போ தான் வந்து ஃபீட்பேக் இருந்தால் தான் எப்போவுமே என்ன செய்கிறோங்கிறது வந்து கரெக்டாக செய்கிறோமா, பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பை தரணும். இது வந்து அந்த துறை சார்ந்த மக்களுக்குள்ளே அவங்கள இருக்கக்கூடிய இஷ்யூஸு, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் ஆஃப் தி பொட்டென்ஷியல் பீப்புள். இப்போ அட்வர்டைசிங் அண்ட் சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சில்ட்ரன் வந்து எப்படி அட்வர்டைசிங் விளம்பரங்களால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, விளம்பரத்துக்கும் மற்ற செய்திகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தைங்களுக்குலாம் தெரியுமா, குழந்தைங்க வந்து விளம்பரங்களை எப்படி எடுத்துக்குது, என்ன மாதிரியான ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 வயசுலேருந்து பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான பாதிப்புலாம் வருது, விளம்பரங்கள் சரியாக பர்சன்ட் பண்ணுறாங்களா, குழந்தைங்க என்ன எடுத்துக்கிறாங்க, அதை அவங்க எப்படி மோட்டிவேட் ஆகுறாங்க, அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க, எல்லாமே நம்ம பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வர்டைசிங் இன் மெனி ஃபார்ம்ஸ் ஆன் டிவி, யூடியூப், ஆப்ஸ், ரேடியோ, பில்போர்ட்ஸ், மேகசைன்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மூவிஸ், இன்டர்நெட், advert games, text messages and social media and more. And advertising works on children. For example, the more a TV a child watches, the more toys that child is likely to want and ask for. So குழந்தைங்க எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்கன்றத ஏஜ் வைஸ் பார்க்கணும். Advertising affects children in different ways. How children handle advertising can depend on several things, including their age, knowledge and experience. You can help your children learn how to handle the influence of advertising by giving them opportunities to question and talk about what they see in the media. This is an important life skill for children. Young children and advertising. So at the age of 2 years, children can't tell the difference between advertising and actual program. ஸோ விளம்பரத்துக்கும் ஆக்சுவலான ஒரு நிகழ்ச்சிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியாது. ஸோ 3 to 6 years கேன் ஐடென்டிஃபை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் them ஃப்ரம் ப்ரோக்ராம்ஸ். ஸோ 3 வயசுலேருந்து 6 வயசு இருக்கவங்களுக்கு விளம்பரம்னா என்ன, மற்ற நிகழ்ச்சினா என்ன அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் தெரியும்.
ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். மைட் நாட் பி ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அட்வைசிங் ஆன் யூடியூப். ஃபார் எக்ஸாம்பிள், அன்பாக்சிங் வீடியோஸ் தட் கம்பைன் ப்ளே வித் டாய் ப்ரொமோஷன் மைட் பி கன்ஃபியூசிங் ஃபார் தம். ஸோ யூடியூப்பில் வீடியோஸை பார்க்கும்போது அதில் இருக்க சில விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் புரியலாம், ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். அந்த டாய்ஸ் ப்ரொமோஷனுக்கும் வேறு சில வீடியோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ மைட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் that advertisements are trying to sell something, tend to think of advertisements as being entertaining or helpful announcements, won't generally be critical of the claims that advertisers make. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது விற்கிறதுக்காக வந்து சொல்கிற செய்தி அப்படிங்கிறது புரிதல் இல்லாமல் இருக்குது. இந்த ஏஜ் குரூப்புக்கு அந்த புரிதல் இல்லை. 3லேருந்து 6 வயசுக்கு விளம்பரங்கள் வந்து விற்கிறதுக்காக தான், விளம்பர செய்திகள் வந்து விற்கிறதுக்காக தான் வெளியே வருது அப்படிங்கிற விஷயம் தெளிவில்லை. tend to think of advertisements as being entertaining or helpful announcements. ஸோ அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, யூ கேன் லிமிட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங் ஆன் யுவர் யங் சைல்ட் பை லிமிட்டிங் தி அமௌண்ட் ஆஃப் கமர்ஷியல் டிவி ஆர் யூடியூப். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணலாம்னா, ரொம்ப நேரம் அதை வந்து பார்க்காம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு லிமிட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை கொண்டு வரலாம். அப்போ வந்து அந்த எக்ஸ்போஷர் அதிகமாகாது. ஸோ சில விளைவுகளை தடுக்கலாம். ஸோ பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பிரைமரி ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் அண்ட் அட்வர்டைசிங் 7 to 11 years. சார் இவங்கெல்லாம் வந்து கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு செல் தம் சம்திங். ஸோ விளம்பரங்கள் விற்பனைக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத புரிதல் இருக்குது இவங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏஜ் குரூப்பில் அந்த புரிதல் கிடையாது. கேன் ரிமெம்பர் அட்வைசிங் மெசேஜஸ். இவங்களுக்கு விளம்பரம் சார்ந்த செய்திகளை ஞாபகம் வச்சுக்க முடியும். திரும்ப சொல்லுவாங்க, அதை அந்த ஸ்லோகன்லாம் பாடி காட்டுவாங்க. அதை வந்து மெமரியில் இருக்கும். பட் அந்த குழந்தைங்களுக்கு, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு மெமரி இல்லை. கேன் ரெக்கக்னைஸ் சம் பர்சுவேசிவ் டெக்னிக்ஸ் லைக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஓவர்ஸ்டேட்டிங் ஹவு குட் ப்ராடக்ட்ஸ் ஆர். டோன்ட் ஆல்வேஸ் வாண்ட் டு கொஷின் வாட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் டூயிங். ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இந்த கிரைட்டீரியாலாம் இருக்குது. ஸோ டு லிமிட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங் ஆன் ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன், the most important thing you can do is talk about advertisements and encourage children to think about what they are trying to do. ஸோ இந்த ஸ்கூல் ஏஜுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுக்கு விளம்பரங்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்கள வந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம். எக்ஸ்பிளைன், என்ன மாதிரி விளம்பரம், இது எதுக்காக இந்த விளம்பரம், என்ன விளம்பரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் எ குட் ஐடியா டு ஃபோக்கஸ் ஆன் தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தட் யுவர் சைல்டு சீஸ் மோஸ்ட் ஆஃபன். For example, you can get your child to develop a questioning attitude towards advertisers' claims by asking him to think about what's being advertised. That is, what the product in this advertisement. That is, what's the product? What is it for? Who is it for? ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்கூல் ஏஜ் பசங்களுக்குலாம் என்ன சொல்லலாம்னா, எதுக்காக அந்த விளம்பரம், என்ன ப்ராடக்ட் அது, ஏன் அதை இந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்க, யாருக்காக அந்த விளம்பரம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. அந்த அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாமல், விளம்பரத்தினால ஒரு பயன் இருக்கணும் அவங்களுக்கு. அந்த பயனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ டஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் மேக் யூ ஃபீல் சம்திங்? ஃபார் எக்ஸாம்பிள், ஹாப்பினஸ், desire to belong. Does the advertisement pay popular celebrities or sports stars to promote the product? Does the advertisement link an idea with the product? For example, does the ad make children seem more grown up when they use the product? Is the advertisement promoting the product by giving you something for free? For example, do you get a toy if you buy a kids meal from a fast food chain? ஸோ இதெல்லாம் வந்து சம் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வரும். இதெல்லாம் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மேக் யூ ஃபீல் சம்திங். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதுனால ஒரு ஹாப்பி மூட் இருக்கா, இல்லைனா பயமாக இருக்கா, செலிப்ரிட்டிஸ் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்களா, செலிப்ரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, ஏன் செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திஸ் வில் ஹெல்ப் மேக் த பாயிண்ட் தட் யூ கான்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ see on TV, online or social media, especially what you see in advertisements. So next, teenagers and advertising at the age of 12 to 13 children. In the 12 to 13 years children can usually understand the purpose of advertising, can use advertised information to decide what they want. ஸோ இவங்களுக்கு வந்து ஏன் விளம்பரம் வந்து வருது அப்படிங்கிற பர்பஸ் புரியுது இவங்களுக்கு. மைட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அட்வர்டைசிங் மேக்ஸ் திங்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அதனால் வரக்கூடிய, அது ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ்பென்ஸை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கலாம். might not recognize tricky product placement strategies, might not know that clicking an advertisement on social media sends data to the makers of the advertisement.
ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், கிளிக் பண்ணுறோம். அதனால் நம்ம டேட்டா அவங்களுக்கு போயிடுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நிறைய டேட்டா இப்படி தான் வெளியே போகுது. பர்சனல் டேட்டாலாம் எப்படி வெளியே போகுது அப்படின்னா, வெப்சைட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மூவும் இஸ் வெரி டேஞ்சர். நம்ம ஒவ்வொரு கிளிக்குமே வந்து பல்வேறு விதமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்டர்நெட் அப்ளிகேஷன் இருக்குது. அதில் இருந்து தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதான் கிளிக்கிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் சோஷியல் மீடியா சென்ஸ் டேட்டா டு த மேக்கர்ஸ் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட். முக்கியமான பாயிண்ட். ஓவர் 14 years might understand how the marketplace works, might be skeptical about advertisers' claims, might not know that social media platforms like Instagram, Facebook, YouTube and Snapchat collect user data which they use to target advertising to users. ஸோ நம்ம டேட்டா வெளியே போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கெல்லாம். Might not have the skills to make judgments about political advertisements, particularly during election campaigns. You can limit the effects of advertising on teenagers by talking about the way advertisements work to sell ideas as well as products. For example, some advertisements link products with the perfect life the people in the ads seem to have. Political advertisement பற்றி அவேர்னஸ் கிடையாது, அதாவது 14 இயர்ஸுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, நம்ம நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட் பண்ணலாம். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கேன் எஜுகேட். Older children can also start thinking about the subtle impacts of advertising. For example, you could encourage your child to think about how advertisements influence ideas about what girls, boys, women and men should look like, where, do, eat and drink. Or you could get your child thinking about political advertising and how it works on people's attitudes towards things like prosperity, fairness and so on. ஐடியாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறதுனால எப்படி வந்து ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகுது, இதெல்லாம் வந்து இந்த பர்சனாலிட்டியை வந்து எப்படி வந்து விளம்பரங்கள் வந்து மாற்றக்கூடியதாக இருக்கிறது. என்ன துணி போடணும், என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகணும், எப்படி சாப்பிடணும், என்ன வாங்கி சாப்பிடணும், என்ன செய்யலாம், இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம். என்ன ட்ரிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து கற்றுக்குறோம். நம்ம விளம்பரங்களை பார்த்து தான் நிறைய விஷயங்களை இமிட்டேட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இந்த ஏஜ் குரூப்புக்கு வந்து ஸ்டார்ட் திங்கிங் நிறைய இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம எஜுகேட் பண்ணலாம். ஸோ அட்வர்டைசிங் அண்ட் எத்திக்ஸ், பீப்புள் ஆர் ஈகர் டு மேக் எ டிஃபரன்ஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் யூசிங் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் எத்திக்கல் கம்பெனிஸ் இஸ் ஒன் சிம்பிள் வே டு ஷோ தே கேர். While everyone has issues they want to support, it's essential for brands to follow some generally accepted guidelines when approving advertising campaigns. இன்னைக்கு விளம்பரத்துறைங்கிறது மிகப்பெரிய மார்க்கெட். இதுதான் ஒரு பெரிய ஒரு எவ்வளோ விளம்பரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடைத்தெருவுக்கு போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, மெனி நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் டிஸ்பிளேட். அதுக்கு தான் இந்த உதாரணம். Gender dynamics. The idea that women are people, not props, is even the subject of an ethics-driven advertising campaign. Itself, women, not objects. So, gender dynamics-na இந்த இடத்துல என்னென்னா, எப்படி பெண்களை வந்து விளம்பரத்தில் எப்படி வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் சரியான பார்வையில் அவங்கள பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான். அவங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது, அவங்க உமனும் வந்து ஹியூமன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் நிறைய வருது. தே ஆர் நாட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுவே வந்து ஒரு எத்திக்கலான ஒரு விஷயமா வந்து எத்திக்ஸில் இருக்குது. ஸோ அவங்க வந்து தே ஆர் ஆல்சோ ஹியூமன், அவங்கள பொருளாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி ஹஸ் லாங் பீன் கில்ட்டி ஆஃப் தி அப்ஜெக்டிஃபிகேஷன் of women, but more and more companies are changing their images by treating the women in their ads with an equal amount of representation. இப்போ வந்து இதில் ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய வந்து புரியல வந்திருக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உமனை வந்து நல்ல விதமாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு விளம்பரங்கள் வந்து இப்போ முயற்சி பண்ணிட்டுருக்கு. This is a growth. Oxymoron. Truth in advertising can sometimes seem like an oxymoron. It is a term which states that there is a controversy in the word used in advertising for the campaign. Companies want to convince consumers to buy their products, which naturally makes them reluctant to reveal any negative aspects of their brands. The Federal Trade Commission requires that all advertising be truthful and not misleading. Yet companies have unethically skirted around the truth in the past with many products such as tobacco products, alcohol and over-the-counter. இந்த ஆக்சிமரான்னா என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை நம்ம விளம்பரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகனோ இல்லை ஒரு வேர்டோ ஒரு காப்பி டெக்ஸ்ட்டோ
சரியான மீனிங்கை கன்வே பண்ணாமல் பாதி உண்மையாகவும் பாதி பொய்யாகவும் இல்லை கான்ட்ரோவர்சியாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த விளம்பரம் வந்து மிகப்பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும், தப்பான அர்த்தத்தை ஏற்படுத்தும். அதுதான் கான்ட்ரோவர்சி. ஒரு வேர்டு வந்து கான்ட்ரோவர்சியாக இருக்கக்கூடாது. தட் இஸ் கால்ட் ஆக்சிமோரான். ஸோ வி ஷுட் அவாய்ட் ஆக்சிமோரான். ஸோ எத்திக்கல் அட்வர்டைசிங். ஸோ எத்திக்கல் அட்வர்டைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எத்திக்கல் அட்வர்டைசிங் என்னன்னு பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இப்போ. அக்கார்டிங் டு த இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கமிஷன் on marketing and advertising, ethical advertising should be honest, legal, decent and truthful, and should provide quick and easy redress when transgressions occur. ஸோ என்ன சொல்கிறோம், எத்திக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா விளம்பரங்கள் ஆனஸ்டாக இருக்கணும், லீகலாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், and should provide quick and easy redress. The ICC also enjoins advertisers to be socially responsible by refraining from inciting discrimination against any group or exploiting, suffering, respecting human dignity, and not producing advertisements that appear to encourage violence or illegal activity. So ICC enjoins advertisers. The ICC is International Chamber of Commerce Commission. என்ன சொல்றாங்க, responsible for by refraining from inciting discrimination against any group or exploiting. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ICC consolidated some codes expresses particular concern about a few issues. ICC என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இப்போ. One concern is about the role of children as consumers of advertising. The code stipulates that products meant for adults should not be marked to children, and that advertising aimed at children should not condone violence or harmful behavior. அடல்ட்டுக்கானது அடல்ட்டுக்கு தான் வரணும், குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. ஸோ பிகாஸ் children are more credulous than adults, the code also wants advertisers to differentiate between fantasy scenarios and reality when advertising what their product can do. ஃபேண்டசிக்கும் ரியாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், புரியணும். குழந்தைங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ஃபேண்டசியை காமிச்சு குழந்தைங்களை ஏமாற்றக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் நியூஸ் கண்டென்ட். ப்ரெஸ் ரிலீஸ், இதுக்கெல்லாம் வித்தியாசம் வரணும். நியூஸ் வேறு, ப்ரெஸ் ரிலீஸ் வேறு. ஏற்கனவே பிரின்சிபலில் சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சொன்ன பிரின்சிபலில் ஒரு பாயிண்ட். ஒன் ஏரியா இன் விச் கன்சியூமர்ஸ் ஹவ் பீன் ட்ரீட்டட் அன்எத்திக்கலி மோர் ஃப்ரீக்வெண்ட்லி இஸ் த டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் அட்வர்டைசிங் அண்ட் எடிட்டோரியல் கண்டென்ட் ஆர் நியூஸ். A press release should be presented differently than an advertisement. But companies have started mislead consumers by presenting advertising content as editorial content to create confusion. Press release வேற, அது வந்து ஒரு முக்கியமான தகவல். அது ப்ரெஸ் ரிலீஸுங்கிறது ஒரு அறிக்கைக்கு விளம்பரத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கண்டிப்பாக அறிக்கை வேறு, விளம்பரம் வேறு. விளம்பரம் வந்து கமர்ஷியலாக பண்ணுறது, அறிக்கை வந்து ஒரு பர்பஸாக சொல்கிறது. நம்ம நியூஸ் வேறு, செய்தி வேறு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இதெல்லாம் எத்திக்ஸில் இருக்குது. இப்போ அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். யூசேஜ் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன், பப்ளிக்கினுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். அதில் ஒளிவு மறைவு வரக்கூடாது. அட்வர்டைசர்ஸ் ஹேவ் அன் ஆப்ளிகேஷன் டு கன்சியூமர்ஸ் டு ப்ரொவைட் டிரான்ஸ்பரன்சி அரவுண்ட் த யூசேஜ் ஆஃப் த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹவு எனி இன்ஃபர்மேஷன் தே ப்ரொவைட் வில் பி யூஸ். அவங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது எங்கே பயன்படுத்த போகிறோம், எதுக்காக அதை வாங்குறீங்கன்றதெல்லாம் சொல்லணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஏதாவது ஒரு டேட்டாவை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடாது, அதை வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை விற்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். கெட்ட பேர் ஒரு நிறுவனத்து மேலே கெட்ட பேர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குட்வில் போயிடும். ப்ராடக்ட் மேலே குட்வில்லே போயிடும். As marketers use enhanced methods to target online behaviors and actions, consumers continue to worry about their privacy and how company will use their information. Government regulations have shifted the way marketers obtain and use private information, affording more control to consumers over what they have to share with business. Fair treatment of consumers ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையும் ஒழுங்காக நடத்தணும், முறையாக நடத்தணும், ஃபேராக இருக்கணும் கன்சியூமர்ஸ்ட்டு. ஏன்னா கன்சியூமர் தான் பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. கன்சியூமர் இல்லைன்னா விளம்பரமே கிடையாது. கன்சியூமர், தட் இஸ் எண்ட் யூசர் தான் வந்து எல்லாருக்குமே வந்து வருமானம் தரக்கூடிய நம்ம, அதாவது துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து துறை சார்ந்த மக்களுக்கும் சரி, மேனுஃபேக்சருக்கும் சரி வருமானத்தை கொடுக்குறவங்க கன்சியூமர். ஸோ அவங்கள ஃபேராக நடத்தணும்.
அவங்க அவங்கள அவங்கக்கிட்ட வந்து ஒரு புரிதல் இல்லாமலையோ அவங்கள மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்னஸ்ங்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ an advertiser must treat all consumers fairly, although stricter rules apply to the audience to whom ads are directed and the nature of the services or products being represented. For example, products geared toward children may have stricter advertising regulations in place because they are more vulnerable and prone to being misled. The same rules may apply to the elderly. Prescription drugs and alcohol also have unique regulations applied to their advertising because of the potentially sensitive nature of these products. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ட்ரக்ஸுக்கெலாம் வந்து நிறைய ரெகுலேஷன் இருக்குது, ஆல்கஹாலுக்கெலாம் ரெகுலேஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும். சரோகேட் ஆட்ஸ். சரோகேட் ஆட்னா என்ன அப்படின்னா, இந்த டுபாக்கோ, இந்த லிக்யூரு, இதுக்கெலாம் வந்து டைரெக்டான ஆடு கிடையாது, பண்ணக்கூடாது, ரெகுலேஷனில் கிடையாது இருக்குது. லிக்யூருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, டுபாக்கோ கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரிலேட்டடான ப்ராடக்டை காமிச்சு, அந்த பிராண்டை காமிச்சு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் சரோகேட். சரோகேட்டுங்கிறது யூஸிங் சம் அதர் பிராண்ட் ஃபார் த ரிலேட்டட் ப்ராடக்ட். இப்போ சோடா, மினரல் வாட்டர்லாம் வந்து லிக்யூர் ரிலேட் பண்ணி, லிக்யூருடைய பிராண்டும் சோடாவுடைய பிராண்டும் ஒன்றா இருக்கும், மினரல் வாட்டருடைய பிராண்டும் லிக்யூருடைய பிராண்டும் ஒன்றா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு இன்டைரக்டாக வந்து இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியல் ப்ராடக்ட்ஸை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது. தட் இஸ் கால்ட் சரோகேட். They use mineral water and sodas in their advertisements with their brand name. These types of ads are called surrogate ads. These type of ads are totally unethical when liquor ads are totally banned. So liquor ban பண்ணியிருக்கும் போது இதை செய்யலாமா? ஒரு விஷயம் வேணான்னு சொல்கிறோம், வேணான்னு சொல்லும்போது அதை மறைமுகமாக அதை வந்து நீங்கள் விளம்பரத்தில் பயன்படுத்தும் போது அன்எத்திக்கல் ஆகிடும். ஈவன் இஃப் தெர் ஆர் நோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் ஆல்கஹால், பீப்புள் வில் கண்டினியூ ட்ரிங்கிங். ஸோ தவறான வழிநடத்தலுக்கு விளம்பரங்கள் வரக்கூடாது. Cigarettes and tobacco. These products should be never advertised, as consumption of these things is directly and badly responsible for cancer and other severe health issues. So cigarette, புகையிலை, இதெல்லாம் வந்து மக்களுக்கே தெரியும், டைரெக்டாக கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளையும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் இருக்குது. அப்போது இதெல்லாம் பேன் பண்ணிட்டோம். நம்ம பேன் பண்ணிவிட்டு அதை வந்து மறைமுகமாக விளம்பரம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? மீனிங்லெஸ். ஸோ these ads are already banned in countries like India, Norway, Thailand, Finland and Singapore. Ads for social causes. These types of ads are ethical and are accepted by the people. But ads like condoms and contraceptive pills should be limited, as these are sometimes unethical and are more likely to lose morality and decency at places where there is no educational knowledge about all these products. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இப்போ எஜுகேஷ்னல் நாலேஜ் இல்லாத இடத்துல இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகும். ஸோ காண்டம்ஸ் அண்ட் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்லாம் வந்து அதுக்கெலாம் விளம்பரமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் விளம்பரம் பண்ணிங்கன்னா தப்பான பயன்பாடு, தப்பாக மிஸ்லீட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான ஒரு வாசகத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ப்ராடக்ட்ஸ், தே ஆர் சொல்யூஷன்ஸ். ஒரு பொருள் அப்படிங்கிறது அது பொருள் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ரிசல்ட், அது வந்து ஒரு சொல்யூஷன். இந்த 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 ஃப்ரேஸுக்கு வந்து மிகப்பெரிய மீனிங் இது. இந்த சென்டென்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ப்ராடக்ட்ஸ், தே ஆர் சொல்யூஷன்ஸுங்கிறது இட் கிவ்ஸ் அ இம்பார்ட்டன்ட் மீனிங். யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சம் ஒன் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் யுவர் ஜாப் டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் சம் ஒன் இஸ். யாருக்காக பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட்டு? ஹூ இஸ் அ எண்ட் யூசர்? கண்டிப்பாக தெரியணும். யார் டார்கெட் ஆடியன்ஸ்? ஏன் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்காக பண்ணுறோம்? என்ன ரீசன்? ப்ராடக்ட் கரெக்டாக ரீச் ஆகுதா? அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு அப்ளை ஆகுதா? ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம டிஃபைன் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். இல்லைனா தப்பான மீனிங்கை கன்வே ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் தே ஆர் சொல்யூஷன்ஸ். ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ப்ராடக்ட்ஸ், தே ஆர் சொல்யூஷன்ஸ். சப்போஸ் யூ ஹெவிலி அட்வர்டைஸ் அண்ட் புஷ் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆன் பீப்புள் who have no need for them or lack the problem of your product solves. In that case, you risk damaging your reputation with unhappy consumers and customers. ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கானதே இல்லை அப்படிங்கிறத விளம்பரம் பண்ணால் என்ன அர்த்தம்? யாருக்கான ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்டை வந்து தப்பாக விளம்பரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போது ரெப்புடேஷன் போயிடும், கண்டிப்பாக கெட்ட பேர் ஆகிடும். அது பின்னாடி வந்து மிகப்பெரிய விளைவு ஏற்படுத்தும். திரும்ப அந்த பிராண்ட் வெளியே வரவே முடியாது. So keep a customer-oriented attitude and avoid clamoring for the same. That is very important. Customer-oriented attitudeங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆஃப் ட்ரூத் ஆர் ஸ்டில் ஆஃப் லைஸ். இது அனதர் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாதி உண்மைனா பாதி பொய். அது அப்போது பொய்யை வந்து வரவே கூடாதாங்க. எல்லாமே உண்மையாக தான் இருக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் உண்மை எவ்வளோ பர்சன்டேஜ் பொய் இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா பொய் தான் பெருசாக தெரியும். ஸோ ஆஃப் ட்ரூத் ஆர் ஸ்டில் ஆஃப் லைஸ். Be careful not to fall into manipulating your market with a half-truth just to gain the sale. Half-truth are not the truth, and false promises can come back to bite you in the end. Modern consumers are savvy. If your product is not a fit for a market, it's not a fit. Period. Avoid manipulating messaging and copy to fit your target's needs better without improving your product. Your product must always match your messages if you want to remain ethical. This should be a priority over sales. Your product must always match your message. What you say, you have to follow. What is published, you have to honor. That is very important. So there is no place for half-truth and half-lies. So that will damage the goodwill of the product. ஸோ வந்து எல்லாமே 100%. எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை செய்யணும். ஒரு ஃப்ரீ தரீங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறீங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா பிராண்டிங் இமேஜ் போயிடும், தப்பான அபிப்பிராயம் வரும். ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா தென் இட் வில் ஸ்பாயில் த பிராண்ட் இமேஜ். மிஸ்யூசிங் கன்சியூமர் டேட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Whether you are unknowingly misusing consumer data or manipulating it for your own gain, both are unethical practices in marketing. Consumers வந்து வாங்குற டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. வெப்சைட்டில் அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், நமக்கே தெரியாமல் வெப்சைட்லேருந்து திருடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. ஸோ நம்ம வாங்கியிருக்கோம், நான் நிறுவனம் கன்சியூமர்கிட்ட டேட்டா வாங்கி வச்சுருக்கேன்னா நான் அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணணும். அதை எனக்கு தெரியாமல் நான் வந்து பயன்படுத்தினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெட்ட பேர். இஃப் யூ ஆர் நாட் டெக் சாவி, யூ மைட் நாட் பி அவேர் ஆஃப் ஹவு யூ third parties are misusing your customer data. The issue is that the fallout from these practices will affect your business, not the guilty party. Your customers will fault you for not being aware of what was going on. Ensure your website and the data you collect are safe and kept private from third parties. Consult with an expert if necessary to ensure your customer data is safe from being manipulated and sold to other parties. So data preservation is very important. முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கேன் இப்போ நான். டேஸ்ட் அண்ட் அட்வர்டைசிங். சுவை எப்படி விளம்பரத்தை மிகைப்படுத்தி கொடுக்கிறது. சுவை எவ்வளோ முக்கியம், ஒரு ப்ராடக்டினுடைய சுவை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துது. அது உணவில் இருக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸில் இருக்கலாம், பிஸ்கட்ஸில் இருக்கலாம், பேக்கரியில் இருக்கலாம். ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹோட்டல் சாப்பாடாக இருக்கலாம், எதாவது வேணா இருக்கலாம். ஸோ டேஸ்ட் என்ன மாதிரியான விளம்பரத்தில் ஒரு ப்ராடக்டுடைய வேல்யூவை எப்படி டேஸ்ட் ஹைலைட் பண்ணுது. when consumers decide whether they like a product, taste is the most important factor. Every survey that the International Food Information Council Foundation has carried out to date has confirmed this. And in 2020, 88% of those surveyed stated taste as a primary reason for buying a product. So 88% வந்து டேஸ்ட் வச்சு தான் ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்கிறதுக்கு சர்வே சொல்லுது. With statistics like this, it's clear that taste should be a key focus during product development and a key criteria in the decision to launch the product commercially. ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, டேஸ்ட் வந்து 88% டேஸ்ட்டை டிபெண்ட் பண்ணுறாங்க. கன்சியூமர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு டேஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி பொருளை வாங்குறாங்க. 70% ப்ரைஸை டிபெண்ட் பண்ணுறாங்க. காஸ்ட்டு வந்து 70%. 60% ஹெல்த்ஃபுல்னஸ், அது ஹெல்த்தியான ப்ராடக்டா, ஹெல்த்தியாக இருந்தால் தான் வாங்குவாங்க, இல்லை வாங்க மாட்டாங்க. இல்லை உடம்பு கெடுதல், சாப்பிட்டா வயிற்று வலிக்கும், சாப்பிட்டா பிரச்சனை வருதுன்னா வாங்க மாட்டான். காசு அதிகமாக இருந்தாலும் வாங்க மாட்டான். டேஸ்ட் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக வாங்குவான், இல்லைன்னா வாங்கவே மாட்டான். ஸோ 52% கன்வீனியன்ஸ். ஸோ என்வாயர்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி 34%. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் விற்பனைக்கு எப்படி போகுதுன்றதுக்கு அடிப்படையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நான். 34%
Environment sustainability, 52% convenience, 60% helpfulness, 70% price, 88% taste. Okay? The second moment of truth. In product development, much is written about the first moment of truth, which is when the consumer decides to buy the product for the first time. There are a number of different factors that may influence their choice. Maybe the packaging appeals to them, the price is suitable, or they are interested in trying an innovative new product. This can lead to a high trial rate if lots of consumers are drawn to your product. ஸோ டேஸ்ட் பற்றி தான் சொல்லும்போது செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்து. செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத்துங்கிறது டேஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட். Taste is the second moment of truth. Although a high trial rate is encouraging, it is not a true indicator of a successful product and may only show that the marketing strategy is effective. The true measure of a product's success is determined by the second moment of truth, which is when consumers actually consume it. If they have a positive experience, they are likely to buy your product again. This leads to a high repeat rate and ultimately a successful product. In terms of food and drink products, taste is central to the second moment of truth and is the most important repurchase driver. Tasteங்கிறது is a repurchase driver. Importance of loyalty. நம்ம எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கோம் ரொம்ப ரொம்ப அவசியம். Repeat purchasing creates loyal customers who are essential for the success of your product. The importance of loyal customers should not be underestimated as they are easier to sell to, more likely to spread the word about a great tasting product, and be more receptive to other products from the same brand. Loyal customers ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க தான் வாழ்க்கை, அவங்க தான் எதிர்காலம். Statistics show that it takes 8 purchases for consumers to become loyal customers, and that between the trial purchase and the first repeat purchase, a brand will lose approximately half of its buyers. From the first repeat purchase to the second, it will lose another half of the remaining buyers. This cycle continues until it stabilizes around the 8th purchase. 8 purchase பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் பிராண்ட் அதுலேருந்து விடுபடுதுன்னு அர்த்தம். அதாவது பர்ச்சேஸ் திரும்ப திரும்ப பண்ண தான் பிராண்ட் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான். 8 தடவை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பெரிய ஆளுன்னு அர்த்தம். Although there are a number of different variables that can affect the success or failure of a new product, speed to market, pricing, packaging, taste is king in the food and drink industry. Even the security of a well-known brand can't save a product if its taste doesn't appeal to consumers. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் நான் இப்போ. A famous US beverage company found this out the hard way when they changed the formula of their product. Polls showed that only 13% of consumers liked the taste of their new product, and the company received thousands of official complaints. The product was delisted after just 79 days on the shelf, and the original formula was reinstated. John Stanton of Food Processing explains how poor taste can have serious implications for profit margins. Compromising on taste not only decreases the chances of a product's success, but it puts undue pressure on all the other marketing variables to pick up for an average product. ஸோ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஃபார்முலாவை மாற்றணுன்னா, ஒரு ப்ராடக்டினுடைய ஃபார்முலாவை மாற்றுறீங்க, புதுசாக்குறீங்க. பழைய எஸ்டாப்ளிஷ்டான ஃபார்முலா நல்ல டேஸ்ட்டை கொடுத்துருக்கு, எஸ்டாப்ளிஷ்டான ப்ராடக்ட்டு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்க ஒரு ப்ராடக்டை அதை இனோவேட்டிவாக நீங்கள் எதாவது புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டை மாற்றினீங்கன்னா, டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட் டிகிரேட் ஆகிடும். இது பாருங்கள், 79 டேஸில் பழைய ஃபார்முலாவுக்கு அவங்க போயிட்டாங்க. குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு யூ சேஞ்ச் திங்ஸ், ஒய் யூ சேஞ்ச் திங்ஸ், வாட் இஸ் த ரீசன் ஃபார் சேஞ்சிங் ஏ டேஸ்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எத்திக்ஸ். இப்போ எத்திக்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எத்திக்ஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வார்த்தைகள் இங்கே கீவேர்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. எத்திக்ஸ் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ், குட் ஆர் பேட், honesty, justice, right or wrong, principles, morality, tradition, rules, theory, meta ethics, culture. கல்ச்சர்லாம் விளம்பரத்தோட மிக தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எத்திக்ஸோட எவ்வளோ விஷயங்கள் ரிலேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ அடுத்தது கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி விளம்பரங்கள் கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. Social and cultural environment and ethics, very important.
ஒரு பண்பாடு கலாச்சாரம் வந்து ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் வந்து பண்பாடோட தொடர்புடையது. ஸோ விளம்பரமும் பண்பாடோட தொடர்புடையது. நம்முடைய கலாச்சாரமும் விளம்பரங்களுடைய தொடர்புடையது. கலாச்சாரத்துடைய தொடர்புடையது தான் ஒரு ப்ராடக்ட். அப்போ நம்ம வந்து கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்ம பார்க்கணும். A single marketing message cannot be expected to work in multiple territories due to cultural and ethical differences. You must therefore be prepared to make necessary adjustments when attempting to break into international markets. Failure to do so could leave you red-faced and considerably out of pocket. Multiple territories என்ன ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டிங் மெசேஜை வந்து மல்டிபிள் டெரிட்டரிஸுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போது அது வந்து கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். எல்லா இடத்துக்கும் ஒரே விஷயத்த சொல்லக்கூடாது. பல்வேறு இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை அனுப்புகிறீங்க, ஒரு விளம்பரத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸ்டேட் லெவலில், ரீஜனல் லெவலில், நேஷ்னல் லெவலில் அனுப்புகிறீங்க. ஸ்டேட் லெவலில் மாறுது, ஸ்டேட் லெவலில் கல்ச்சுரல் மாறுது. இந்த ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரே மெசேஜை கொடுக்க முடியாது. டெரிட்டோரியல் டிஃப்ரென்ஸ், ஸோ கல்ச்சுரல் பர்செப்ஷன் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணணும். யார் டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். First and foremost, you must pay attention to the dominant culture of a society. This refers to the established language, religion, values, rituals, and social customs of a country, region, or community. Secondly, you must spend time analyzing the various subcultures created by material cultures, belief system, socio-economic groupings, and religious and political differences. This refers to groups of people within a culture that differentiate themselves from the larger culture to which they primarily belong. இப்போ சப்கல்ச்சர்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெயின் கல்ச்சருக்கும் சப்கல்ச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உள்ள ரூரலாக போகிறீங்க, சிட்டியிலேருந்து ரூரலாக ஒரு ப்ராடக்டை கொண்டு போகிறீங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்ச்சர் வேறு, ரூரலில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்ச்சர் வேறு. ஸோ அங்கே போகும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பு, அங்கே இருக்க மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய வாழ்வியல் முறை என்ன, அங்கே யார் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி விளம்பரம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன கன்வே பண்ணணும், டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சப்கல்ச்சர்ஸ் நிறைய குரூப்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும். பிலீஃப் சிஸ்டம், சோஷியோ எக்கனாமிக், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Marketers often make the mistake of overlooking subcultures. They think that looking at the dominant culture is enough, when in reality it is actually just the tip of the iceberg. There is usually more than meets the eye. So always delve a little bit deeper to uncover other underlying cultural values. So cultural values க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கல்ச்சுரல் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை மூவ் பண்ண முடியும். Values and attitudes. Having a good understanding of your target audience is essential. It allows you to alter promotional material or subtle brand messages prior to launching a product or service abroad. Sometimes you may have to change the whole message completely. If there is a need, you have to change. If targeting the Muslim community, for instance, steer clear of anything that involves pork or alcohol. பன்னிக்கறி, ஆல்கஹால் இதெல்லாம் வந்து முஸ்லீம் வந்து வேண்டான்னு வச்சிருக்க விஷயம். As the religion forbids them from consuming these. Both are considered to be impure. ஸோ அவங்களுடைய கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுகிறேன் நான். Any amount of pork or alcohol is unlawful. Each is considered a haram, meaning they are harmful to one's health and contribution to the community. So you should be fully aware of this when launching a campaign. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். அது யாருக்கு போகுது அந்த விளம்பரம், அவங்களுடைய பிரின்சிபல், அதுக்கு நம்ம மதிப்பு தரணும். அவங்களுடைய வேல்யூஸ், எந்த ஒரு குரூப் மக்கள், எந்த ஒரு ரிலீஜியஸ் மக்களாக இருந்தாலும் அவங்க என்ன மதிப்பு வச்சுருக்காங்க, அவங்களுடைய சிஸ்டத்தில் என்ன இருக்குது, அதுக்கு நம்ம வந்து we have to consider them. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ்னால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். The importance of cultural market research. It is clear to see that understanding the cultural context of a local, regional or national target audience is of the utmost importance when it comes to launching a marketing campaign. Always remember that consumers with different cultural background demonstrate different consumer behavior. Always remember that consumers with different cultural background demonstrate different consumer behavior and are most receptive to content that is consistent with their cultural expectations. Your product or service is more likely to become a success story
if you respect the cultural expectations of potential consumers. So இந்த sentence ரொம்ப important. Your product or service is more likely to become a success story if you respect the cultural expectations of potential consumers. So consumer உடைய கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷனுக்கு நாம் மதிப்பு தரணும். அது இருந்தால் தான் அது வந்து ஒரு சக்ஸஸாக ஆகும். ஸோ கேம்பெயின் பண்ணும்போது, மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணும்போது அது யாரை சேருது, அந்த கேம்பெயின் யாருக்கானது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ இதனால் கன்சியூமர் பிஹேவியருக்கு நம்ம மதிப்பு தரணும். A great example of a company with ethics in their advertising is Tom's. டாம்ஸ் பற்றி ஒரு பிராண்ட், டாம்ஸுங்கிற ஒரு பிராண்ட். So they promise to provide a pair of shoes for someone less fortunate every time someone buys a pair of shoes from them. This is exciting for people, especially millennials, because they feel like they are making a difference in the eyes of others. So Tom's brand என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். Tom's made this commitment to help the global community and as a result have created a sense of global community around their brand. They are dedicated to this cause because they feel it is their duty to do something for the community. Rather than giving the less fortunate money, Tom's gives them something they can use that will be of longer term benefit to the people they are trying to help. They could just donate profit to the people, but that would only help them short term. Like the old saying about giving a man a fish versus teaching a man to fish. ஸோ என்ன பண்ணுறாங்க, டாம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். தே வந்து ஒரு ஷூவை விற்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு ஷூவை இன்னொருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ தே ப்ராமிஸ் டு ப்ரொவைட் எ பேர் ஆஃப் ஷூஸ் ஃபார் சம் ஒன் லெஸ் ஃபார்ச்சுனேட் எவ்ரி டைம் சம் ஒன் பைஸ் எ பேர் ஆஃப் ஷூஸ் ஃப்ரம் தம். ஸோ ஒரு பொருள் வெளியில் போகுது அப்படின்னா இன்னொரு பொருளை அவங்க வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிராண்டிங்கை ஏற்படுத்துது. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் குட்வில் மேக்கிங். ஸோ இது மாதிரியான ஒரு நேர்மை, இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எத்திக்கல் வேல்யூவை கிரியேட் பண்ணும். ஸோ பில்டிங் ட்ரஸ்ட் அண்ட் ஆனஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட். Companies must provide their customers with fair knowledge of what they are trying to achieve with their company mission and vision. By sharing this vision, they are helping people to understand the thought process behind their decision making and how the company feels their products or services will be of benefit to people without using false advertising to entice people into buying the product. Companies must provide their customers with their fair knowledge of what they are trying to achieve with their company mission and vision. So கம்பெனியினுடைய மிஷன் அண்ட் விஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பில்டிங் ட்ரஸ்ட் அண்ட் ஆனஸ்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆனஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கஸ்டமர்ஸ் இன் ஆர்டர் டு கிரியேட் ட்ரஸ்ட் பிட்வீன் எ பிராண்ட் அண்ட் எ கன்சியூமர். ஸோ மெயின்டைனிங் எத்திக்ஸ் இன் அட்வர்டைசிங் எஃபர்ட்ஸ் will help to make the relationship stronger. By doing the right thing, brands are acting in a responsible manner towards the community and the customers they are working for. People, especially millennials, are eager to make a difference in the world around them. Companies need to show they care about the community and the success of the community around them. It is part of their duty to care about those around them and help support those buying their products. Companies need to stay honest with their intentions, show that they genuinely care about the consumer, and perform responsibly towards all stakeholders. So by being open with their intentions, they are showing others they have nothing to hide and they genuinely care for those who are buying the products they provide. This open display of genuine ethics can make a break a company in modern times, helping to show consumers how they want to make the world better by not only providing a great products but by also being a great member of society. ஸோ சரியான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, ரைட் திங்ஸ், நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்சர்ன்டு மக்களை வந்து நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரஸ்ட்டு வரும். அவங்கள நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கணும், நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் வந்து ஜென்யூனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்கிறேன் கருத்து. இதில் என்ன சொல்ல வரோன்னா, நம்ம எதையும் முறையாக செஞ்சால் நிச்சயமாக வந்து நல்ல ஒரு மாற்றம் வரும். மக்கள்கிட்ட நேர்மையாக இருக்கணும். விளம்பரம் தானே, இது விற்பனை தானேன்னு சொல்லிட்டு என்ன கமர்ஷியலாகவே நம்ம எல்லாத்தையும் திங்க் பண்ணக்கூடாது. சோஷியல் ஆஸ்பெக்ட், கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து ப்ரெசன்டேஷனை கொண்டு போனால் தான் நல்ல விஷயங்கள், நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு அனதர் ஆர்கனைசேஷன்.
ஸோ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான். அவங்க என்ன கோட் ஆஃப் எத்திக்ஸ் வச்சுருக்காங்க, இட் இஸ் ஃப்ரேம்ட் இன் 1985. ஸோ ASCI is a voluntary self-regulatory organization comprising members from marketing, creative, media and allied companies in India. Since its inception, ASCI has been committed to protecting Indian consumers' interests through self-regulation and advertising. So advertising regulationல ASCI உடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So Advertising Standards Council of India believes that advertising is a vital link between businesses and customers. To make this a truly well-oiled machine, however, the entire marketing communication ecosystem, advertisers, marketers, agencies, the media, and now influencers come together to self-regulate advertising practices. This is especially important as businesses evolve and consumers absorb advertising through newer mediums each day. So the role of Advertising Standards Council of India வந்து மிக முக்கியமானது, அதை நம்ம பார்க்க போகிறோம். So ASCI in India, as in several advanced economies, there is only one body for self-regulation in advertising, that is ASCI, which is concerned with safeguarding the interest of consumers while monitoring, guiding the commercial communications of practitioners in advertising on behalf of advertisers for advertisements carried by the media in their endeavors to influence buying decisions of the consuming public. So Advertising Standard Council of India, established in 1985, is a voluntary self-regulatory council registered as a not-for-profit company under Section 25 of the Indian Consumers Act, with the objective of ensuring that all advertising should be legal, decent, honest, and truthful, along with a sense of social responsibility to the consumer and to the rules of the fair competition. So it has adopted a code of self-regulation in advertising. It is a commitment to honest advertising and to fair competition in the marketplace. It stands for the protection of the legitimate interests of consumers and all concerned with advertising, advertisers, media, advertising agencies, and others who help in the creation or placement of advertisements. As the code becomes increasingly accepted and observed proactively, three things will begin to happen. So let us see the standard procedures followed by Advertising Standard Council of India. இது பற்றி நம்ம வந்து அடுத்த ஒரு ப்ரெசன்டேஷனை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து நிறைய கோட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கும்போது இன்னும் நிறைய டைம் எடுக்கும். அதனால் அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதோட நம்ம இன்றைக்கி இந்த கான்செப்ட், அதாவது எத்திக்ஸ் இன் அட்வர்டைசிங்கை நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதோட இந்த ப்ரெசன்டேஷனை முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this ethics in advertising. So see you in the next presentation. Thank you.